எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? நான் வந்து டெட்டுக்கு என்னென்ன புக்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த புக்லேருந்து படிக்கங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே எஸ்சிஆர்டி புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி பிள்ளைங்க கிட்ட வந்து சொல்லி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆக்கர் கடையிலயுமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான எல்லா கவர்மெண்ட் புக்ஸுமே கிடைக்கும். ஆக்கர் கடையிலயுமே போய் எடுக்கும்போது நல்ல கண்டிஷனில் இருக்க புக்ஸா வந்து எடுங்க. ரொம்ப ஸ்க்ரிபிள் பண்ணியிருக்க, அண்டர்லைன் பண்ணியிருக்க புக்ஸா வந்து எடுக்காதீங்க. அதே மாதிரி புக் பேக் வந்து மார்க் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம டபுள் செக் பண்ணணும். ஏன்னா பிள்ளைங்க வந்து எப்படி எழுதியிருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு டார்ன் கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப ஸ்க்ரிபிள் பண்ணி மார்க் பண்ணியிருந்ததுன்னா அந்த புக் எடுக்காதீங்க. நான் வந்து புக்ஸ் வந்து பக்கத்து வீட்டு குட்டி பிள்ளைங்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து மே மாதம் முடியும் போது அவங்க எல்லா புக்ஸும் கொடுக்க போகும்போது ஒரு லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு என் கையில் என்னென்ன புக்லாம் கிடச்சிருக்குங்கிறத பார்த்து வச்சுட்டு மிச்சம் இருக்க புக்கெல்லாம் ஆக்கர் கடையிலேயே வாங்கினேன். என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வந்து அடுத்த டேர்முக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பிள்ளைங்கிட்ட சொல்லி வந்து மிச்ச புக்ஸ் எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்து புக்ஸ் வந்து எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷும் தமிழும் வந்து என்னால் நோட்ஸ் எடுக்க முடியலை. ஆனால் நான் வந்து சோஷியலுக்கு வந்து எனக்கு வந்து நோட்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. என்னால் வந்து டைமும் இல்லை. இது வந்து கண்டிப்பாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நல்லா புரியும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் உட்காந்து நோட்ஸ் எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து ஒரு கன்சாலிடேட்டட் நோட்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்ல குவாலிட்டியான நோட்ஸாகவும் இருக்கணும், நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ இதெல்லாம் நான் போடுறதெல்லாம் பிடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியில் வந்து இதை வந்து சென்ட் பண்ணுங்கள். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கு அனுப்புங்க. டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணினவங்க பாஸ் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி, ப்ரிப்பரேஷன் டிப்ஸு இது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுற எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்து கமெண்ட் பார்க்குற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னால் வந்து இங்கிலீஷ், தமிழ், சோஷியல் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியல. அதனால ஏதாவது எனக்கு நோட்ஸ் வந்து கன்சாலிடேட்டடாக நல்ல குவாலிட்டியான நோட்ஸ் கிடச்சா எனக்கு வந்து பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த லேர்ன் வித் ஜிஎம்கே அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து தான் நான் வாங்கினேன். இது வந்து அவங்க வந்து யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நம்பர் இப்போ டிஸ்பிளேல காட்டுற இந்த நம்பரை யூஸ் பண்ணி அவங்ககிட்டேருந்து நீங்கள் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் பார்த்து வந்து யூஸ்ஃபுல் ஆனதுனால உங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து 6th, 7th வந்து அவங்களோட யூடியூப் சேனலை பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் வந்து அவங்ககிட்ட வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ரேட்டில் தான் வந்து இருக்கும். ரொம்ப வந்து காசுலாம் இருக்காது. கோச்சிங் கிளாஸ்க்கு வாங்குற அளவுக்கு வந்து காசு வந்து நம்ம வீட்டிலேயே உட்காந்து படிச்சிடலாம். புக்ஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா. நான் வந்து 7th வந்து நான் வாங்கலை. ஏன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு நோட்டு போட்டு அழகாக எழுதி வச்சுருந்தேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சதுனால அவங்களோட கண்டென்ட் குவாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் அவங்ககிட்ட வந்து எல்லாத்துக்கும் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வந்து பில்டாவே நோட்ஸ் வந்து வாங்கிட்டேன். 6th, 8th, 9th, 10th எல்லாத்துக்குமே நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன். அவங்களோட நோட்ஸ் வந்து நல்லா வந்து எல்லா இதுவுமே கவர் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் போயம்ஸ், புக் பேக் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தோட மீனிங்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வீடியோஸ் பார்த்தும் வந்து நம்ம வந்து படிக்கலாம். லேர்ன் வித் ஜிஎம்கே அப்படிங்கிறது வந்து யூடியூப் சேனல்லே இருக்குது. நீங்கள் இதை வந்து போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். அவங்களோட ஃபோன் நம்பரும் அதில் இருக்குல்ல, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லேர்ன் வித் ஜிஎம்கே இங்கிலீஷ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, தமிழுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதனால ஒரு பிளேஸில் உட்காந்து லைன் பை லைன் மெமரி பண்ணி லைன் பை லைன் நோட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஜாப் தான். கண்டிப்பாக வந்து நோட்ஸ் வாங்கினா மட்டும்தான் படிக்க முடியும் அப்படி கிடையவே கிடையாது. எஸ்சிஆர்டி புக்ஸ் இருந்தாலே போதும். அந்த டெடிகேஷனோடு இருந்தாலே நல்லா படிச்சிடலாம். என்னால் வந்து அது பண்ண முடியலை. உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். நான் பண்ண மாதிரி தான் பண்ணணும்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் வந்து தமிழ்லேயும் இதே மாதிரி தான் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நோட்ஸ் வந்து கையில் வந்து வாங்கி அதில் வந்து இது பண்ணி படித்தேன். ஆனால் வந்து எனக்கு நான் வந்து சோஷியல் மேஜர், இங்கிலீஷ் மீடியம் வந்து எனக்கு இங்கிலீஷில் வந்து நோட்ஸ் கிடைக்கவே இல்லை. தமிழில் ஆனால் நிறைய நோட்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் வந்து கிடைக்கல. அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன்னா ஒவ்வொரு லெசரையும் ஒவ்வொரு A4 பேப்பரில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளோட நோட்ஸ் நம்மளே படிக்கும்போது வந்து ஒரு மாதிரி இன்டாக்டாகவும் இருந்தது. ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு லெசன் ஒரே ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து 6th 10th வரைக்கும் நான் நோட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலை. ஆனால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். நோட்ஸ் எடுக்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் தான். அதில் வந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக நம்ம எடுத்து முடிச்சிடலாம். ரொம்ப நம்ம எழுதி படிக்கிறதுனால ஈஸியாக நமக்கு மெமரைஸ் பண்ணி நமக்கு ஞாபகமும் இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது.
நான் வந்து என்னதான் நோட்ஸ் எடுத்தாலும் இப்போ என்னோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக புரியாது. எனக்கு எடுத்த மாதிரி எனக்கு புரியிற மாதிரி தான் நான் வந்து கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்திருப்பேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இல்லாத சப்ஜெக்ட்க்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து பெடகாஜி வந்து சைக்காலஜி. நான் வந்து ப்ரொஃபஸர் அகாடமியில் வந்து என்ன செஞ்சிருந்தேன், டெட்டுக்குள்ள கோர்ஸ் ஜாயின் பண்ணதுனால அவங்க வந்து 2 புக்ஸ் எனக்கு குடுத்துருந்தாங்க. ஒண்ணு வந்து சைக்காலஜியும், இன்னொன்னு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்ஸும் வந்து குடுத்துருந்தாங்க. அதுக்குள்ள வீடியோஸுமே நான் கண்டிப்பாக போடுறேன், போடாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ இதில் வந்து என்னன்னா வந்து ஆல்ரெடி டெட்டுக்கு உள்ள 2023க்குள்ள சிலபஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த புக்கை பார்த்து ஒன்றுமே படிக்கவே இல்லை. அவங்க லெசன் நடத்துகிறத வந்து நானாக வந்து கையில் தான் நோட்ஸ் எடுத்து படித்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது அவங்கள்ட்ட புக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வந்து நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய சிலபஸ் நம்ம சைக்காலஜிக்குள்ள சிலபஸை வந்து பேப்பரில் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கு வந்து நம்ம வந்து யூடியூப்லேயே நிறைய நோட்ஸ் இருக்குது. நிறைய வந்து அழகாக தமிழில் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க, படிக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன புக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத சொல்லிட்டேன். இது வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி. என்ன மாதிரி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் டிப்ஸு, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்போனா தான் என்ன மாதிரி எனக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பார்க்குற எல்லாருக்குமே வந்து யூஸாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நம்ம படித்து எல்லா போர்ஷனையும் முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நல்லா நிறைய டைம் ரிவைஸ் பண்ணி கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆவோம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. குட் நைட்.